அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை எழுத்தி ஆலையடைப்பில் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும். லைக் பண்ணுங்கள், உறவினர்கள் நண்பர்கள் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரைட்டுங்களா? இன்றைக்கி 28/11/2024 நவம்பர் 28 வியாழக்கிழமை காலை விடியற்காலை வானிலை நிலவரம். ரைட்டு, வானிலை நிலவரத்தை பார்த்துருவோம். ஏன்னா புயல் உருவாகுமா உருவாகாதா? நேற்று சாயங்காலம் 5:30 மணிக்கு உருவாகும்னு ஐஎம்டி சொன்னிச்சு. சரி, தனியார் வானிலை சொல்கிறது கூட சரி, தப்பு, ஒரு குழப்பமாக இருக்குது. இவங்க ஏன் சொன்னாங்கன்னே எனக்கு தெரியல. ரைட்டுங்களா? இது 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க இருக்குது. 63 எடுத்தால் தான் இதை புயல்னு அவங்க சொல்லலாம். ரைட்டுங்களா? இது இப்போ என்னன்னா வடக்கு, அதாவது கிழக்கு நோக்கிய, வடகிழக்கு நோக்கிய நகர்வுகளை இப்போ எடுத்திருக்கு. இப்போ ராத்திரி 27 ராத்திரி, நாளைக்கு 28 அப்படி தான். 29 அதாவது 28 இன்றைக்கி இரவு, நாளை காலையில், நாளைக்கு, அதாவது நாளைக்கு காலையில், விடியற் காலையில் அது மேற்கு தென்மேற்கு கிழக்க போச்சுல்ல, அப்புறமா மேற்கு தென்மேற்காக, வடமேற்கா இல்லை, தென்மேற்காக டெல்டா கரைகளை ஒட்டி வரப்போகுது. ஒட்டி கிட்டத்தட்ட 123 கிலோமீட்ரு க்ளோஸாக மயிலாடுதுறைக்கு க்ளோஸாக வருது. க்ளோஸாக அது பரங்கிப்பேட்டை தாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், அது பரங்கிப்பேட்டை இடையில் தான் கரையை கடக்க போகுது. பரங்கிப்பேட்டை சரௌண்டிங்கு, கடலூருக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடையில் அது கரையை கடக்க போகுது. பரங்கிப்பேட்டை தான் ஸ்பாட்னு வச்சிங்களேன். இதான் இது வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை. ரைட்டுங்களா? ஏன்னா வானிலை ஆராய்ச்சி மையமே குழம்பி போய் நிற்கிது. குழம்பி போயின்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. இதை 5:30 மணிக்கு வரணும் சொல்லியிருக்கக்கூடாதவங்க. ஏன்னா குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ரைட்டு. இப்போ இப்போ சனிக்கிழமை 30 அந்த லோ எல் போட்டிருக்கு பாருங்கள். அது இல்லைன்னா அது சிஎஸ்ன்னு ஆகிருக்கும். ரைட்டுங்களா? சைக்ளோனிக் ஸ்ட்ராம் ஆகிருக்கும். எல்லுன்னேவே இருக்குது. ஏன்னா ஐசோலைன் பார் தான் இருக்குது. ப்ரெஷரை பார்த்தீங்கன்னாலும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 998 இருந்தது, 999 ஆச்சு, பழையபடி 1000 வந்துருச்சு. ரைட்டுங்களா? அப்படின்னா என்னது? அழுத்தம் குறையில, அழுத்தம் கூடுது. அதாவது பழையபடி 1013க்கு போகுது. குறைந்த காற்று அழுத்தம் அதிக அழுத்தமாக போகிறப்ப என்ன பண்ணும்? அது புயலாக மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டு. அது எப்போ மாறலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்குன்னா, வெள்ளிக்கிழமை, அதாவது 29 நைட்டு மாறுறதுக்கு மாலை அல்லது நைட்டு கொஞ்ச நாள், 1 மணி நேரம் 2 மணி நேரம் மாறி திருப்பி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பரங்கிப்பேட்டையில் இது கரையை கடக்கலாம். ரைட்டுங்களா? இதுக்கு அதனால் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுதுன்னு வானிலை மையத்துக்கு தெரியும். அப்போ அவங்க புயல்னு ஆகலை அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. ரைட்டுங்களா? புயல் ஆகாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது கரையை கடந்ததாக கூட சொல்லப்படலாம். அதாவது ஃபெங்கல் புயல் உருவாகிறதுல பேர் ஃபெங்கல் தான். இப்போ இந்த புயலாக உருவானால் இது ஃபெங்கல் இல்லை, ஃபெஞ்சல். அந்த ஃபெஞ்சல்னு வைக்காமல் ஃபெங்கல்னு சொன்னதுனால தான் அது வரலையோ அப்படின்னு கூட சந்தேகமாக இருக்குது. அடுத்தது வாட்டி இது வரலன்னா அடுத்தது 13 மேலேக்கு இதை ஃபெஞ்சல்னு வைப்பாங்க. இப்போ இது ஃபெஞ்சலாக 1 மணி நேரம் சொல்லிட்டாங்கன்னா 13 அதாவது டிசம்பர் 13 to 20 வர்றதை சக்தி. ரைட்டுங்களா? இது ஃபெஞ்சலாக ஆகுமா ஆகாதாங்கிறது ஒரு சந்தேகக்குறி தான். ஏன்னா கொஞ்ச நாள் ஆகும். அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு, இன்றைக்கி வியாழக்கிழமைங்களா, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி, அதாவது விடிஞ்சால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு அது ஆகும். அது பாண்டிச்சேரிக்கிட்ட மரக்காணத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில கரையை கடக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு டெல்டா கிட்ட அது 126 கிலோமீட்ரு கிட்ட மேற்கு நோக்கிய நகர்வை எடுத்து அது மேற்கு ஸ்லைட், அதாவது மேற்கு வடமேற்கு திசையில் எடுத்து அது பரங்கிப்பேட்டை கடலூர் இடையே கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த மாற்றிக்கும். இந்த சினாரியோ எப்போ ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மதியம் வரைக்கும் தான். அதாவது நாளைக்கு மதியம் வரைக்கும் நாளைக்கு மழை கிடையாது. இன்றைக்கி நைட்லேருந்து நாளைக்கு மழை கிடையாது. நாளைக்கு பள்ளி கல்லூரிகள்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, லீவெலாம் விட மாட்டாங்க. நாளைக்கு பள்ளி கல்லூரிலாம் உண்டு. இதை வெப்ப நீரோட்டத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த எள்ளு போகும் பாருங்க. போய் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 27, 28 எட்டை இருக்குது, ரொம்ப எட்டை இருக்குது. அது நம்ம குளிர்காற்று கடுமையாக வந்துகிட்டு இருக்கனால, இதனால் மழை மேகங்கள் இருந்தும் இப்போ மழை மேகங்களே இல்லை, மழை மேகங்களே உருவாகலை. காற்று கொஞ்சம் இருக்கத்தான் போல் இருக்குது. ஒரு 65 கிலோமீட்டர் வேகத்தில் டெல்டாவில் 29 வெள்ளிக்கிழமை காற்று இருக்கும். இன்றைக்கி சாயங்காலமே கூட காற்று அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா
நிலப்பகுதியிலேருந்து காற்று கடலுக்கு அந்த சுழற்சியை நோக்கி போகிற காற்று போகலாம். அது வந்து கரை கடக்கிறப்ப ஒரு தாழ்வு மண்டலமா தான் கரை கடக்க போகுது. இது புயலாவே ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. பார்ப்போம் என்னான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மெத்த பிடித்தவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் சொல்கிறத நம்ம கேட்போம். ரைட்டு. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வானிலை அறிக்கை நம்ம தானே சொல்லி ஆகணும். அதனால் வந்து இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஆனால் 29ஆம் தேதி கிட்ட வரங்காட்டி 123 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கிட்ட வரங்காட்டியுமே மழை, கடுமையான மழை. இந்த 2 நாள் எதிர்பார்த்த மழை எல்லாம் சேர்ந்து ஒரே நாள் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குறைந்த நேரத்தில் அதிக மழை. எப்போதுமே இப்போ இருக்கிற பேட்டர்ன் அதுதான். அதனால் வந்து இந்த பரங்கிப்பேட்டை, கரைக்காடா அதுக்கிட்ட வந்து அது கரை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ வந்து அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு அளவுக்கு நான் வந்து ஒரு 1 மணி நேரம் அதை சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி இப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வெப்ப நீரோட்டமாகட்டும், இது விடுபடுறதாகட்டும், அதாவது அரேபியன் ரிட்ஜ் இது ஆமாம் அரேபியன் ரிட்ஜ் விடுபடுறதாகட்டும், இது வந்து அரேபியன் ரிட்ஜ் விடுபடுறத விட்டு தான் இது இங்கே வருது. அதான் என்னுடைய ட்ராக் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னுடைய ட்ராக் வந்து அது பரங்கிப்பேட்டைக்கு அவங்க ஐஎம்டி போட்ட ட்ராக்லேயும் சேர்த்து போட்டிருக்கேன். அதனால் நாளைக்கு இன்றைக்கி மழை கிடையாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலைக்கு மேலே காலையிலேருந்து ஒரு கடுமையான மழை, காற்றுடன் சூறை காற்றுடன் கனமழைன்னு கூட டைட்டில்லாம் வரும். கனமழை ஒரு 65 கிலோமீட்டர் வேகத்தில் மழை பெய்யுங்க. நிச்சயமாக மழை பெய்யும். அது வந்து ஒரு 2ஆம் தேதி வரைக்கும் காற்று தாழ்வு மண்டலமாக போங்காட்டியும் அந்த மேகத்தை மேக பரவலாகிட்டு எங்கே பார்த்தாலும் மழை தமிழகம் முழுக்க. இன்னொரு இது ஜிஇஎஸ்பின்னு சொல்லிட்டு அதனுடைய ட்ராக்கு நம்ம ட்ராக்கு தான் இது. இது வந்து அப்படியே அரபிக்கடல் வரும். இதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே மழை, தென் மாவட்டங்களுக்கு மழை, பரவலாக மழை. இது வந்து ஏன்னா நம்ம கடந்து அது அரபிக்கடலுக்கு டெல்டாவை கடந்து அரபிக்கடலுக்கு போகிறப்ப அது வந்து நல்ல மழையை கொடுத்துக்கிட்டே அரபிக்கடலுக்கு போய் அது சுழற்சி அது ரீமெர்ஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தொடர்ந்து 4ஆம் தேதி ஒரு நிகழ்வு வந்து 9ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் 10, 11 ஒரு கேப் இருக்கலாம். அப்புறம் 13ஆம் தேதி வந்து ஒன்று, 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஒன்று ஆரம்பித்து ஒரு 15, 17 பழைய நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.